எண்ணில் அடங்காத சோஸ்திரம் இறைவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்காத சோஸ்திரம் இறைவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே, எண்ணில் அடங்காத சோஸ்திரம் இறைவா என்று நான் பாடுவேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க பிள்ளைகளே, சகோதரர்களே, பொது காலத்தின் 10வது வியாழக்கிழமை திருப்பலியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். அன்னையாம் திருச்சபை இன்று புனித பர்னபாவினுடைய திருநாளின் நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்தியோக்கிய திருச்சபையிலே இயேசுனுடைய அன்பு கதையை சொல்லுகின்ற மிகவும் ஊக்கமுள்ள ஒரு ஊழியராக திருத்துதர்களோடு பயணம் செய்தவர். இவருக்கு ஊக்குவிப்பாளர் என்ற பெயர். இவருடைய உண்மையான பெயர் ஜோசப். ஆனால் இவருக்கு ஊக்குவிப்பாளர் என்கிற பர்னபாவின் பெயரை வைத்தார்கள். காரணம், அவர் முற்றும் முழுவதுமாய் தன்னை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்து பௌடணிகளாரோடு நீண்ட தூர பயணங்கள் மேற்கொண்ட ஒருவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு புனிதரை நினைவு கூறுகிற நாம் நம்முடைய இறை ஊழியத்துக்காக, விசேஷமாக இன்று நாம் தேவ அழைத்தலுக்காக ஜபிக்கிற நாள். இந்த தேவ அழைத்தல் பெருகவும் தேவ அழைத்தல் பெற்றுக்கொண்டவர்கள் பிரமாணிக்கத்தோடு அந்த அழைப்புக்காக தங்களை அர்ப்பணிக்கவும் வேண்டும் என்று இந்த பள்ளியிலே மன்றாடுகிறேன். அத்தோடு இன்று ஒரு செமினேரியனுடைய அம்மா அப்பாக்கள வெட்டிங் அனிவர்சரி, அவர்களை நினைத்துக் கொள்கிறேன். எங்கள் பெனிஃபேக்டர் அவர்களுடைய மகனுடைய பர்த்டே, அவரையும் இன்றைய திருப்பள்ளியிலே நான் நினைத்துக் கொள்கின்றேன். என்னிடம் ஜெபம் கேட்டவர்கள், குழந்தைகள் பெறுவதற்காக ஜெபம் கேட்டு சுகமாய் குழந்தைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பள்ளியிலே இணைந்து கொள்கிறேன். தகுதியோடு இந்த பள்ளியை ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கட்டு ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனின் மீது உங்கள் மீது இரக்கம் வைத்து குற்றங்கள் குறைகள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனம் மாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெருமுயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய்
பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 திருவசனங்கள் 21 தொடங்கி 26, அதிகாரம் 13 திருவசனங்கள் 1 தொடங்கி 3 முடிய. அந்நாள்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருஞ்செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் எனும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். நற்செய்திக்கு முன்வாழ்த்தொழி. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, வாக்கியங்கள் 7 தொடங்கி 13 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யுங்கள். தொழுநோயாளர்கள் அனைவரையும் நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றுக் கொண்டீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கட்சியில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்துக்கான பையோ, 2 அங்கியோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தன் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டிற்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்திற்குரிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் என்று சொன்னார் நம் ஆண்டவர் இயேசு. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்கார்வோம் பிரியமானவர்களே. அந்நியாம் திருச்சபை பர்னபாவுடைய திருநாளை நினைவு கூறும் பொழுது நாம் அவரிடமிருந்து சில நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளும்படி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நான் முன்னுரையிலே சொன்னது போல பர்னபாவுடைய உண்மையான பேர் ஜோசேப். உங்களுக்கு தெரியும், திருச்சபையில் எங்களுடைய பைபிளில் நீங்கள் பார்ப்பீங்க, கடவுள் தனக்கு பிரியமானவர்களை அழைக்கிற பொழுது அவர்களுக்கு பெயர் மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கம். இப்போ ஆபிராம் என்கிறவரை ஆண்டவர் கூப்பிட்டு நீ விசுவாசத்தின் தந்தையாயிருப்பாய் என்று சொல்லி அவருக்கு ஆபிரகாம் என்று பெயர் வைத்தார். சாராயி என்கிற ஒரு பெண் ஈசாக்கு என்கிற அந்த மகனை கருத்தாங்குகின்ற அந்த செய்தியை அறிவிக்கப்பட்ட பொழுது நீ சாராய் என்று அழைக்கப்படுவாய் என்று சொன்னார். யாக்கோபு என்கிற எங்களுடைய மூதாதையர்கள், குல முதல்வர்கள் ஒருவரை ஆண்டவர் சந்தித்து அவருக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். அதனாலதான் இன்று வரை அவர் வழிமரபினராய் வந்த அனைவரையும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே, பேதுரு சீமோனின் மகன் நீ கேஃபா என்று சொன்னார், நீ பாறை. இப்படி ஜோசேப்பு என்று அழைக்கப்பட்ட இந்த மனிதருக்கு நீ பர்னபா என்று அழைக்கப்படுவாய் என்று திருத்தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெயரை வைத்தார்கள். என்ன அர்த்தம்? நீ தாராளமாய் கொடுப்பவன். பொருளாதாரம் மாத்திரமல்ல, நேரம் கொடுப்பவன், அன்பை கொடுப்பவன், இயேசுவின் அன்பு பணியை செய்பவன், இயேசுவின் அன்பு கதையை பகிர்ந்து கொள்பவன், கொடுப்பவன். பிரியமானவர்களே, நான் இந்த முறை பெந்தெகோஸ்து பெருவிழாவில் எடுத்துக்கொண்ட ஒரு செய்தி, பெறுவதை விட தருவதே இன்பம். கொடுக்கிறவர்களாயிருப்போம். கொடுக்க 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 ஆண்டவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நம் மீது போடுவார். பொருளாதாரம் மட்டுமல்ல, உடல் நலம், ஞானம், அறிவு, அன்பு, பொறுமை, கனிவு, சந்தோஷம். நாம் இன்னொருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாய், இயேசுவின் அன்பு செய்தியை சொல்லுகிறவர்களாய் இருப்பதால் அதற்குரிய கைமாறை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பர்னபா அந்த பணியை சிறப்புற செய்தார். அதிலே மிகவும் சேலஞ்சிங்கான விடயம் என்னென்று கேட்டால் பிரியமானவர்களே, அவர் புற இனத்தவர்களுக்கு, இயேசுவை அடி நுனி ஆழம் தெரியாதவர்களுக்கு அன்போடும் பொறுமையோடும் கரசனையோடும் திரும்ப 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 ஒரே விடயத்தை அவர்களுக்கு சொல்லி இயேசுவுக்கு பல மனுஷர்களை ஆதாயமாக்கி கொண்டார். அவர் ஆதாயமாக்கி கொண்டதன் விளைவாக இன்று திருச்சபை அவருக்கு ஒரு முன்னிடத்தை கொடுத்து இந்த பெருநாளை நினைவு கூர்ந்து நாமும் இயேசுவின் ஊக்குவிப்பாளர்களாக மாற வேண்டும் என்று நம்முடைய பங்குகளில் எல்லாம் பாருங்க, அன்பிய ஊக்குவிப்பாளர்கள், திருவள்ளிப்பாட்டு ஊக்குவிப்பாளர்கள்,
திருப்பாலத்துவ சபை ஊக்குவிப்பாளர்கள். இப்படி ஊக்குவிக்கிறவர்கள் என்றால் சுயநலம் தேடாமல் பிறர் நலத்திலே இயேசுவின் மகிமைக்காக பலரை வந்து சேர்க்கிறவர்கள். இன்றைக்கு ஊக்குவிப்பாளர்கள் என்கிற பெயரோடு இருக்கிறவர்கள், நீங்களும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், எவ்வளவுக்கு நீங்கள் இயேசுவுக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து பலரை ஆண்டவரிடம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஊக்குவிப்பு பணி பலரை இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதா, அல்லது இயேசுவிடம் இருந்தவர்களை புறம்பே தள்ளி இருக்கிறதா? நான் ஆண்டவருடைய ஊழியர், நான் சர்ச்சில் ஒரு பெரிய ஒர்க்கர், நான் ஒரு ஜோனுக்கு பெரிய ஒர்க்கர் என்று சொல்லுகிற நம்முடைய உள்ளம், வாய் ஆண்டவருக்கு பிரியமானதாய் பணி செய்ததா என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்கும்படி நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எங்கு போனாலும் ஷாலோம் என்று சொல்லுங்கள். நான் தருகிற சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் அவர்களிடம் இருந்தால் அது அவரிடம் தங்கும் என்கிற வார்த்தையை சொன்னார். அதை தங்கச் செய்பவரும் ஆசீர்வதிக்கிறவரும் ஆண்டவர். எங்களுடைய கடமை ஷாலோம், சமாதானம், மன மகிழ்ச்சி, மன நிறைவு, குடும்ப சந்தோஷம் உங்களோடு இருக்க கடவதாக என்கிற வார்த்தையை நாம் சொல்லிக் கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, ஷாலோம் என்கிற வார்த்தை இன்னைக்கு நாம் எல்லாம் யாரையும் காலையில் கண்டா குட் மார்னிங் சொல்லுவோம், சிலாக்கள் காட் பிளஸ் யூ சொல்லுகிறோம். உங்களுக்கு சமாதானம். இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின் முதலாவது என்ன வார்த்தை சொன்னார்? ஷாலோம், உங்களுக்கு சமாதானம். ஆகவே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆண்டவர் சொன்ன அந்த ஷாலோம், அந்த நிம்மதி, ஆறுதல், தைரியம், ஒரு செரனிட்டி ஆஃப் ஹார்ட், மனதிலே நிறைவு கிடைக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். பிரியமானவர்களே, இலங்கை திருச்சபைக்கு மகிழ்ச்சியான செய்தி நேற்று அறிவிக்கப்பட்டது. நாளையில இருந்து ஒரு சர்ச் மாசில் 50 பேர் கலந்து கொள்ளலாம் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த அரசாங்க சுகாதார திணைக்களத்தினால் கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை சிறப்பான முறையில் கடைபிடித்து ஃபாதர்மாருக்கு, திருச்சபைக்கு எவ்விதத்திலும் இழுக்கை ஏற்படுத்தாதபடி பக்குவத்தோடு நடந்து கொள்வதற்கான வழிமுறைகளையும் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்க வேண்டும். எல்லாரும் மன வாஞ்சியோடு இருக்கிறோம். எப்போ தேவனக்கண்ண, எப்போ பூச, எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் சமாதானம், எப்போ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று நேர கேட்க போகிறோம். ஆசையாக எல்லாரும் அப்படியே ஓடி வந்து மீண்டும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாதமல் பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இறைவனை பார்த்து நாம் மன்றாடுவோம். அப்படி எழுந்து நின்று, நான் ஒரு ஊக்குவிப்பாளர், இயேசுவின் ஊக்குவிப்பாளர், ஆண்டவரின் பணி செய்கிற ஊக்குவிப்பாளர் என்கிற ஒரு சத்தியத்தை அறிக்கையிட கண்களை மூடி கைகளை கூப்பி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு உங்களை ஸ்துதிக்கிறோம். நீங்கள் பரிசுத்தமானவர், நீங்கள் வல்லவர், ஆள் பார்த்து செயற்படாதவர் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். ஜோசேப்பு என்று அழைக்கப்பட்டவரை பர்னபா என்று அழைக்கும் அளவுக்கு பிற இனத்தாருக்கு நற்செய்தி சொல்ல ஒருவரை அழைத்து அவரோடே பயணம் செய்து கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை அந்தியோக்கியாவிலே பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் செய்தீங்களே, இந்த மாபெரும் கிருபைக்காக நன்றி. அப்பா, ஷாலோம், உங்களுக்கு அமைதி உண்டாகுக, கடவுளுடைய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்கிற நற்செய்தி பணியிலே, ஊக்குவிப்பு பணியிலே இருக்கிற திருத்தந்தை, கருதினார்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பெரிய சிறிய குறும்பட மாணவர்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி சொல்லுகிறேன். சமாதானத்தை கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படியாய் எங்களுக்கு அந்த பலத்தை தரும்படி மன்றாடுகிறோம். சவால்களும் வேதனைகளும் மன உளைச்சல்களும் உங்களை சந்தித்தாலும் சமாதானத்தை கொடுப்பதில் நாங்கள் குறைவு காணாதவர்களாய் எங்களை வழிநடத்தும்படி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தேவழைத்தலுக்காக ஜெபிக்கிற நாள். We pray for vocation. People who have dedicated their life to the service in telling the loving story of Jesus may sustain and strengthen their faith and call to that holiness. இந்த தூய வாழ்வுக்கு தங்களை முற்று முழுவதுமாய் அர்ப்பணிக்க அவர்களை ஆயத்தப்படுகிறது. We pray for all the seminarians, all the commencement students. வந்து பார்த்துட்டு நான் ஃபாதரா போக, துறவியா போக விரும்புகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிங்க. அவர்களை ஊக்கப்படுத்தும் பெற்றோர், let them be Barnabas.
ஊக்கப்படுத்துகிற பெற்றோர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சகோதரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, திருமண வாழ்வில் ஆண்டு நிறைவை நினைவு கூறுகிற என்னுடைய செமினியர்களுடைய தாய் தகப்பனையும் பெனிஃபெக்டர் ஒருவருடைய மகனுடைய பிறந்த நாளையும் சுகமாய் குழந்தை பெற்றுக்கொண்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றியும் சொல்லுகிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. என்ன நன்மை நடந்தாலும் நீங்க தான் செய்வீங்க என்று நன்றி சொல்லுகிற அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களுடைய ஜெபம் கேட்டவர்கள், இன்றைய நாளிலே விசேட ஜெபம் தேவை, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ஐ ஆபரேஷன் கிளினிக்கு போகிறேன் என்று சொல்லப்பட்ட ஒரு மகனுக்காக ஜெபிக்கிறேன். வழி நடத்துகிற ஆசீர்வதிங்க. டாக்டர்மார், நர்ஸ்மார், முன்னிலை பணியாளர்கள் எல்லார் மீதும் உங்களுடைய தேவக்கரம் இருக்கட்டும். வெளியிலே போய் உள்ளே வருகிற ஒவ்வொருவரும் வருத்தங்கள் வாதைகள் இல்லாமல் சுகமாய் வீடு திரும்ப செய்கிறார்கள். இயேசு நசரேயனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, எனக்கு உலகின் நிறைவாமை போற்றுகிறோம். என்னுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, எனக்கு உலகின் நிறைவாமை போற்றுகிறோம். என்னுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியின் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. பிள்ளைகளே, சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை பலி ஆண்டவருக்கு உகந்ததா இருக்க வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்துமை வேண்டுகிறோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்பு தீ எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்களுடைய கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதர்களின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் என்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடும் அழைப்புகளை பாடி ஒரே குரலாய் ஜெபம் செய்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், படைப்புகளுக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுகள் படமென திரும்பி தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருதியவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தத்தின் கிண்ணம், பாவம் மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையில் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வை தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழிய புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கிற எங்களை தூயாவியால் நிரப்ப வேண்டும் என்றும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற திரு அவையை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் ஆண்டவை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர், பெரிய சிறிய குறும்படமானவர்கள் எல்லாரையும் உடைய அன்பின் நிறைவை அடைய செய்தரலும். உயிர் தழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒழுமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். இறைவனின் கன்னித்தாயான மாற்றுமை மிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப்பு, இவ்வுலகில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடன் நான் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டு திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்றும் வரமருளம் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரெல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதே. எழுந்த நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்து தந்தபடி ஜெபம் செய்வோம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வையும் உங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, அமைதியை விட்டு செல்லுகிறேன், சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொன்னீங்க. குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் உங்களை நாங்கள் வச்சிருக்கிற நேசத்தை பார்த்து எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சரீரத்துக்கும் தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்க திருவிழம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். என்ற இயேசு நசரேயனுடைய அன்பு, சந்தோஷம், சுகம், பாதுகாப்பு உங்கள் எல்லாருடையும் எப்போதும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் என்ற இயேசு நசரேயனின் அன்பின் வாழ்த்துக்களை, ஷாலோம் என்கிற அந்த உணர்வை பகிர்ந்து கொள்வோமா? இயேசுவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியை பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, நிலை வாழ்வின் பணியாக இத்திரு உணவை உட்கொண்டு நாங்கள் உண்மை மன்றாடுகிறோம். ஆதலால் திருத்தூதரான புனித பர்னவாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடி மறைபொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம், தந்தை, மகன்,
தூயாவின் வழியாய் உங்களை தொட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. எனக்கு காவலா இருக்கிற சர்வேஸ்வருடைய சம்மனசானவரே, தேவ கிருபையால் நம்மிடத்தில் படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து ஆண்டு வழி நடத்தி அருளுமாமே. அதி தூதரான தூய மிக்கேலை யுத்தநாளில் எங்களை தற்காரும் பசாசன் குற்றத்தனத்திலும் அதன் கனிகளில் எங்களை காத்துக்கொள்ளும். தேவரீரதை கடிந்து கொள்ளும்படி தாழ்ந்தோடும் என்றாலும் வானுலக சேனைகளுக்கு அதிபதியாக இருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி விளம்பும் சுற்றித்திரியும் பசாசுகளை தேவ வல்லமையால் நரக பாதாளத்திலே தலைவிட கட்டளையிடுவீராக. ஆமென். இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். தேவ அழைத்தலுக்காக தயவு செய்து ஜெபம் செய்யும்படி ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன். Have a nice day. God bless you.